ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன்னை ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை என்பதை நான் அறிவேன். அதற்காகவா நீ வருந்துகிறாய்? என் அன்பு பிள்ளையான உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ நல்ல செயல்களை செய்கிறாய், எல்லோரிடமும் நல்ல விதமாய் நடந்து கொள்கிறாய். அதனால் தானே உனக்கான அதிர்ஷ்டத்தை கையோடு வாரிக்கொண்டு வந்துள்ளேன். யார் உன்னை பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் அதற்காக நீ கவலை கொள்ள வேண்டாம். ஏனெனில் அவர்களுக்கு பிடிக்கும் மாதிரி நீ நடந்து கொள்ளவில்லை என்பதுதானே உண்மை. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் எல்லாருக்கும் பிடிக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஏன் என்னையே எடுத்துக்கொள்ளேன். உன் அப்பன் முருகன் என்னை எத்தனை பேருக்கு பிடிக்கிறது? எத்தனை பேர் என்னை வணங்குகிறார்கள் என யோசித்து பார். யாராலும் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி நடக்க முடியாது என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டு உனக்கு பிடித்தது போல் உன் வேலைகளை செய்து கொண்டிரு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாய் நடக்கும் விதத்திலும் நீ ஆசைப்பட்டதை அடைவதற்காகவும் உனக்கு துணையாய் நானே நிற்பேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். எந்த விஷயமும் நடக்க வேண்டும் என ஆசைப்படும் போதே அதை பெரியதாக யோசி. ஆனால் செய்ய தொடங்கும் போது சின்ன சின்ன முயற்சிகளிலிருந்து செய்ய ஆரம்பி. ஏனெனில் எல்லாரும் ஒரே நாளில் உயர்ந்திட முடியாது அல்லவா? ஜெயித்தால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி என தொடர்ந்து முயற்சிகளை நீ செய்யும் போது அந்த பயிற்சிகளிலெல்லாம் வெற்றி பெற்று நீ மகிழ்ச்சி அடைவாய். நிச்சயமாக நான் உன்னை மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான வாழ்க்கையைத்தான் வாழ வைப்பேன் என் செல்வமே. கை தவறினால் கீழே விழுந்து பொருள் உடைந்துவிடும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் ஏதாவது வார்த்தைகளை அவசரப்பட்டு கொட்டிவிட்டால் எதிரில் இருப்பவர் மனம் உடைந்து காயப்படுவாரே என யோசிப்பதே கிடையாது. அப்படிப்பட்ட ஆளாக நீயும் இருக்கக்கூடாது. யார் உன்னிடம் அப்படி நடந்து கொண்டாலும் நீ எல்லோரிடமும் பார்த்து கவனமாய் நிதானமாய் பேச பழகு. வெற்றி அடைவதற்காக தானே முயற்சி செய்கிறாய். நிச்சயமாக நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன். நீ வெற்றி பெற்ற பிறகு இன்னொருவன் அதற்காக முயற்சி செய்வான் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி வாழ்க்கையை அடைவதற்கு யார் முயற்சி செய்தாலும் கஷ்டப்பட்டாலும் நீ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என் செல்வமே. நான் எப்படி உனக்காக ஓடி வந்து உதவி செய்வேனோ அதே போல கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நீ உதவி செய்ய நினைத்தால் நிச்சயம் உன் வாழ்க்கையை நான் அழகாய் மாற்றுவேன். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. யார் உனக்கு மதிப்பளித்தாலும் மரியாதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீ எல்லோரிடமும் ஒரே மாதிரி நடந்து கொள். உன் மீது உனக்கு மதிப்பிருந்தால் போதும். என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதுதான் வாழ்க்கை. எல்லார் வாழ்க்கையும் இன்ப துன்பங்களும் கஷ்ட நஷ்டங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எல்லாரும் அதற்காக வேலைக்கு போகாமல் சாப்பிடாமல் தூங்காமல் மூளையில் அமர்ந்து அழுது கொண்டேவா இருக்கிறார்கள்? அது நடப்பது நடக்கட்டும், எல்லாவற்றையும் இறைவன் பார்த்துக் கொள்வான், எல்லாவற்றையும் காலம் சரி செய்யும் என ஏதாவது ஒரு ஆறுதலை மனதிற்குள் கொடுத்து கொண்டு அத்தனை பேரும் அவரவர்கள் வேலையையும் பொறுப்பையும் பார்த்து கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் அதே போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிடு. உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு வந்த நான் உனக்கான பிரச்சனைகளையும் சரி செய்வேன். நிச்சயமாக நீ முகம் மலர்ந்து நன்றி சொல்லக்கூடிய வகையில் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என் செல்வமே. எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயம் இல்லாத போதுதான் அதன் அருமையை இந்த மனிதர்களுக்கு புரியும். தொலைத்தவன் தானே தேடுதலின் அருமையை புரிந்து கொள்வான். இழந்தவன் தானே அந்த பிரிவின் அருமையையும் புரிந்து கொள்வான். எதிர்பார்ப்பவன் தானே அன்பு என்பது எப்படிப்பட்டது, அப்பா அம்மா இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும், கூட பிறந்தவர்கள் யாருமே இல்லாத கஷ்டம் எப்படி இருக்கும் என அதை இல்லாதவன் மட்டும்தான் யோசித்து வருத்தப்படுவான். ஆனால் இது அத்தனை உறவுகளையும் நான் உனக்காக கொடுத்திருக்கிறேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையை திருப்திகரமாய் வாழப்பார். மகிழ்ச்சியின் ரகசியம் என்பதே விரும்புவதை செய்வதுதானே. நீ விரும்பக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டே இரு. யாருக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் உனக்கு பிடித்திருக்கிறதல்லவா? நீ செய்யக்கூடிய செயலானது நேர்மையாகவும் மனசாட்சி படியும் தானே இருக்கிறது. அதை சிறப்பாக செய்யப்பார். நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைக்க வேண்டியது எனது பொறுப்பு. மரணம் இப்போதைக்கு இல்லை என நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுகிறார்கள். பொருளை சேர்ப்பதில் நாயாய் பேயாய் அலைகிறார்கள். ஆனால் எந்த நேரத்திலும் மரணம் உண்மைதான், எப்போது வேண்டுமானாலும் நிகழும் என்ற நிதர்சனத்தை புரிந்தவன் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வான். என் அன்பு பிள்ளைகளே, அடுத்த நொடி என்ன நடக்கும் என தெரியாத இந்த உலகத்தில், யாருக்கு எப்போது மரணம் என தெரியாத இந்த உலகத்தில் ஏன் வாழ்நாளை அடுத்து வாழ்ந்து கொள்ளலாம் என எப்போது பார்த்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள்?
அத்தனை கஷ்டங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாய் வாழ்வதற்கான வழிகளை பாருங்கள். உங்களுக்கு வழித்துணையாய் உங்களை ஆசீர்வாதம் செய்யவும் அருள் செய்யவும் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா? எதை கண்டும் கவலை கொள்ள வேண்டாம். நீ கவலைப்பட்டாலும் படாவிட்டாலும், வருத்தப்பட்டாலும் படாவிட்டாலும், வேதனைப்பட்டாலும் இல்லை என்றாலும் எது நடக்குமோ அதுதானே நடக்கும். அத்தனையும் என் பொறுப்பில் விட்டுவிடு. நடக்கப் போகிற விஷயங்களை உனக்கான நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்வேன். தனியாக போராடுகிறோமே, வெற்றி கிடைக்குமா என நீ வருத்தப்படவே வேண்டாம். நீ தனியாக போராடுவதே வெற்றிதானே. நிச்சயம் நீ நினைத்த விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன். பாதைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் பயணம் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக் கொண்டே இரு. ஏனெனில் நீ யோசித்து பார்த்து முடிவெடுப்பதற்குள் காலம் கடந்து போயிருக்கும். உனக்கான வாய்ப்பும் கடந்து போயிருக்கும். எப்போது எந்த சிறு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற முடியுமா என முயற்சித்து பார். வருத்தப்பட்டு கொண்டே வாழ்க்கையை வாழாதே என் செல்வமே. முடியும் வரை ஓடு. உன்னால் முடியும் வரை இல்லை, நீ நினைத்தது முடியும் வரைக்கும் ஓடிக்கொண்டு முயற்சி செய்து கொண்டும் இரு. உனக்கான வாழ்க்கையை சிறப்பாய் மாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று நீ செய்யக்கூடிய செயல்களும் உனது சிறப்பான எண்ணங்களும் தான் நாளைய வாழ்க்கையை அழகாய் மாற்றும். நிச்சயமாக அதை நான் உனக்கு அற்புதமானதாய் ஆக்கி கொடுக்கத்தான் போகிறேன். இயற்கை சில நேரங்களில் மனிதர்களை அமைதியாய் ரசிக்க வைக்கும். அமைதி சில நேரங்களில் இயற்கையை ரசிக்க வைக்கும். நீ எப்போதும் மனம் நிறைய அமைதியோடும் மன நிம்மதியோடும் வாழ்வ வேண்டுமானால் இயற்கையை ரசித்துக் கொண்டே இரு. இயற்கையில் இழைந்துள்ள உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன். நானும் இயற்கையும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். நீ என்ன நினைக்கிறாயோ அதை உனக்கு நடத்தி கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன். எப்போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாவற்றையும் நடத்தி முடிக்கக்கூடிய திறமை உனக்குள் இருக்கிறது என உன்னை மட்டுமே நீ நம்பு. நிச்சயமாக உயர்வாய் என் செல்வமே. வலியும் வேதனையும் உன் வாழ்க்கையில் அளவில்லாமல் இருக்கிறது என யோசிக்கிறாயா? வலியில்லாத வாழ்க்கை வளமாக மாறாது. ஒளியே படாமல் வெறும் கல்லாக இருந்தால் அது சிலை எப்படியாக மாற முடியும்? கல்லின் மீது ஒளி வைத்து அடிக்கும் போதுதானே அது அழகான சிற்பமாக மாறுகிறது. அதுபோல்தான் மனித வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் வரும்போதுதான் எல்லாவற்றையும் கடந்து வந்து வளமான செல்வ வாழ்க்கையை அடைய முடியும். கொஞ்சம் கஷ்டப்படு, கொஞ்சம் பொறுத்து போ. நிச்சயமாக நீ வெற்றி பெறும்படி உனக்கான சந்தோஷ வாழ்க்கையை சிறப்பாய் நான் அமைத்து கொடுப்பேன். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்போடுதான் நீ எழுந்திருக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு நாள் தூங்க போகும்போதும் ஏதாவது ஒரு விஷயம் தவறாய் நடந்து அது உனக்கு வெறும் அனுபவத்தையும் கஷ்டத்தையும் மட்டும்தான் கொடுக்கிறதே என சோர்ந்து போகாதே. வாழ்க்கை நீ எதிர்பாராத நேரத்தில் எப்படி உன்னை துன்பப்படுத்துகிறதோ அதே போல நீ எதிர்பார்க்காத நேரத்திலேயே உனக்கு பல இன்பங்களையும் ஆச்சரியங்களையும் கூட கொண்டு வரும். நான் சொல்வதை நம்பு என் செல்வமே. நீ போராடும் போதெல்லாம் வீண் முயற்சி என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் நீ ஜெயித்த பிறகு எல்லாம் உனது விடாமுயற்சி என உன்னை பாராட்டுவார்கள். அது கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகிறது. நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். ஓ முருகா.